இன்னைக்கு நானும் ஆட்டோ பொண்ணு விக்டோரியாவும் இன்னைக்கு நாங்க சென்னை கிளம்பிட்டோங்க. அம்மா கடையில இருந்தாங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னு சொல்லி நேரா அம்மாவை பார்க்க போயிட்டோங்க. எல்லாருமே கமெண்ட்ல சொல்றீங்க புதுசா உனக்கு ஒரு உறவு வரும், உங்க அம்மாவை நீ மறந்துட்டேன்னு சொல்லி. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அம்மா கடையில இருக்கிறாங்க, நான் சென்னையில இருக்கிறேங்க. சோ அதனால அம்மா பத்தின அப்டேட் எதுவுமே கொடுக்க முடியல. தாயும் தாரமும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிங்க. நான் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காகவும் விட்டு போகவும் மாட்டேன். எங்க அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரியும் விக்டோரியாவுக்கு பிடிக்காத மாதிரியும் நான் எப்பயுமே நடந்துக்க மாட்டேங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க நடந்துக்குருவேன். நாங்க சென்னைக்கு போறதுக்கு RGP டிராவல்ஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். நல்லபடியா பஸ்ஸுமே ஏறிட்டோங்க. ஷியோரா நைட்டு நாங்க ஒரு 9 மணிக்கு பஸ் ஏறி விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் போய் சென்னை போய் இறங்கிட்டோங்க. டெய்லியுமே என்னோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டுமே நான் வீடியோவா காமிச்சிட்டு இருக்கேன். மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா விடிய காலையில 5 மணிக்கு இறங்கி நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நானும் தோல்ல ஒரு பேக் வச்சிருந்தேன், விக்டோரியாவும் பேக் வச்சிருந்தாங்க. அது போக நாங்க 2 ஒரு கட்டப்பை வர தூக்கிட்டு போனோங்க. அந்த கட்டப்பையோட வெயிட்டை நான் ஒரு ஆள் மட்டும் சுமந்திருந்தேன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்க. அந்த கட்டப்பையோட வெயிட்டை நாங்க 2 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு போனதுனால அதோட வெயிட் எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. சோ இதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் புருஷ மனைவி கடையிலையோ இல்ல லவர் கடையிலையோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சமக்கணுங்க. சரி ஓகேங்க, நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பை பை, see you ங்க.